சாதி ஆணவ கொலை விவகாரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மென்மையான போக்கை கையாள்வது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைய தினம் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தனிச்சட்டம் இயற்றப்படுமா என்பது கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் இதற்காக தனிச்சட்டங்களை இயற்றாதது ஏன், அவர்களை இயற்றவிடாமல் தடுத்தது எது என்பது பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இடைநிலை வாக்காளர்களை குறிவைத்தே, இடைநிலை சமூகத்தை குறிவைத்தே இது போன்ற சட்டங்களை இயற்றவில்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ கொலைகள் அரங்கேறி வரக்கூடியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக திரைப்பட இயக்குனர் திரு அமீர் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்றைய தினம் தமிழக அரசை விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனி சட்டம் இயற்ற வேண்டும், ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனே இது ஆணவ படுகொலைன்னு சொல்லி சுருக்கிடக்கூடாது. இந்த ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாடு இந்திய மாநிலங்களே முதன்மையான முன்மாதிரியான மாநிலமாக திகழ்வதற்கு இது போன்ற சட்டங்களை இயற்றுவதன் மூலம் இன்னும் தனித்தன்மையோடு இயங்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். நான் இந்த உளவியல் நோயை, இந்த ஜாதி ஆணவ படுகொலை என்ற அந்த உளவியல் நோயை களைய வேண்டியது சட்ட ரீதியாகத்தான் நம்ம களைய முடியும். கடுமையான சட்டங்கள் வரும் பட்சத்தில் தான் இது குறைக்க முடியுமே தவிர இதை வெறும் ஒரு கொலை வழக்காக மாற்றி அந்த கொலை வழக்கின் மூலமாக நம்ம ஒரு குறுகிய காலத்துல வெளியில வந்துடலாம், வெளியில வந்ததுக்கு பின்னாடி நாம் எந்த சாதிய பின்புலத்துல இருக்கோமோ அந்த சாதிய தலைவர்கள்ல ஒருவராக மாறலாம், அதன் மூலம் அரசியல் செய்யலாம்ன்ற அந்த மனோநிலையை முதல்ல ஆபத்தான அதை ஒரு 21ஆம் நூற்றாண்டுல ஒரு முன்னேறிய சமூகமாக இருக்கிற இடத்துல இதை எந்த சூழலை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு மனிதன் உயிரை எடுப்பதற்கு இன்னொரு மனிதனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுவும் குறைந்தபட்சம் காதல் செய்தார்கள், திருமணம் செய்தார்கள் என்கின்ற காரணத்துக்காக கொலை செய்யப்படுவது உலக அரங்கில் வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லை. காதலும் திருமணமும் உலகம் முழுவதும் அது ஒரு அன்பான வார்த்தையாகவும் ஒரு நெருக்கமான வார்த்தையாகவும் பார்க்கப்பட்டு இருக்கும் போது அதே காதலும் திருமணமும் இந்திய ஒன்றியத்துல அது ஒரு அருவருப்பான செயலாக ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் மிக கேவலமா இருக்கு. நாமெல்லாம் உண்மையிலே அதுவும் குறிப்பா படித்த மக்களிடையே இது ஒரு பாமர மக்களிடம் இருந்து படித்த மக்களுக்கும் இந்த உளவியல் நோய் தொற்றிக் கொண்டது இருக்கு பாருங்க. அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஜாதிய ஆணவ படுகொலையில மரணித்த கவினும் ஒரு பொறுப்புள்ள ஒரு படித்த ஒரு கல்லூரி பெற்ற ஒரு இன்ஜினியரா இருக்காரு. கொலை செய்யப்பட்டவரும் ஒரு பெரிய தடகள வீரரா இருக்காரு. ஒருவருடைய வாழ்க்கை முழுவதுமாக முடிஞ்சிருச்சு, இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டாரு. இன்னொருத்தருடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க சிறையில கழிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அவருடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காங்க. அப்ப இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதை இந்த இடத்துல தனிச்சட்டம் இயற்றி அதை இதோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மிக அவசியமாகிறது. அந்த கோரிக்கையை நானும் தமிழக அரசுக்கு வைக்கிறேன் அப்படின்றதுல நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நன்றி திரு அமீர். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.